أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 115 என்ற இந்த பதிவில் மன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கிறோம். மன் என்றால் யார், யார் எவர், யார். மன் யார், மீம் ஜபர் மா போட்டு மன் என்றால் யார். இதே மீம் ஜேர் மீ போட்டு மின் என்றால் இருந்து. மன் யார், மின் இருந்து. கடந்த சில பதிவுக்கு முன் பார்த்தோம். மின் என்றால் இருந்து, மன் என்றால் யார். மன் யார், ஹூ அல்லது எவர். மன் யார். மன் என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் 823 முறை வரப்பெற்றுள்ளது. திருக்குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தப்படும் வார்த்தைகளில் மன் என்ற வார்த்தையும் ஒன்று. 800க்கும் மேற்பட்ட முறை வரப்பெற்றுள்ளது. முதலில் 2வது அத்தியாயம் 213வது வசனம். வல்லாஹு யஹ்தி மை யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். வல்லாஹு இன்னும் அல்லாஹ், யஹ்தி நேர்வழி காட்டுகிறான், யஹ்தி நேர்வழி காட்டுகிறான், மை யஷா மன் யாரை எவரை, யஷா நாடுகிறான், நாடுகிறான், மை யஷா நான் யாரை நாடுகிறானோ அவரை, இலா பக்கம், சிராத்தி முஸ்தகீம் நேரான வழி, இலா சிராத்தி முஸ்தகீம் நேர்வழியில் பக்கம், இலா சிராத்தி முஸ்தகீம் நேர்வழியில் பக்கம். 213வது வசனத்தின் ஒரு பகுதி. வல்லாஹு யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகின்றான். அடுத்து 5வது அத்தியாயம் 69வது வசனம். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ அமில சாலிஹன் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். மன் யார், ஆமன பில்லா அல்லாவை நம்பிக்கை கொண்டார். ஆமன யௌமினு அந்த வார்த்தை வந்து தான் முஃமின் நம்பிக்கையாளன். ஆமன நம்பிக்கை கொண்டான், முஃமின் நம்பிக்கையாளன். ஆமன மன் ஆமன பில்லா யார் அல்லாவை நம்பிக்கை கொண்டார். வல் யௌமில் ஆஹிர் இன்னும் இறுதி நாளை. ஆஹிர், ஆஹிர் என்றால் இறுதி நாள். வல் யௌமில் ஆஹிர் இன்னும் இறுதி நாளை. வ அமில சாலிஹன் இன்னும் நற்கர்மங்களை செய்தார். வ அமில சாலிஹன் இன்னும் நற்கர்மங்களை செய்தார். ஃபலா ஹவுஃப் அவருக்கு எவ்வித பயமும் இல்லை. ஃபலா ஹவுஃப் அவருக்கு எவ்வித பயமும் இல்லை. ஹவுஃப் பயம், லா ஹவுஃப் பயம் இல்லை. அலைஹிம் அவர்கள் மீது, அலைஹிம் அவர்கள் மீது. வலாஹும் யஹ்ஸனூன் இன்னும் அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். ஹஸின யஹ்ஸனு யஹ்ஸனூன் துக்கப்பட மாட்டார்கள். வலாஹும் யஹ்ஸனூன் இன்னும் அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். வலாஹும் யஹ்ஸனூன் இன்னும் அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். மன் ஆமன பில்லா வல் யௌமில் ஆஹிர் எவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு வ அமில சாலிஹன் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் நிச்சயமாக எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் எவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு வ அமில சாலிஹன் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு நிச்சயமாக எவ்வித பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன் அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அடுத்து 43வது அத்தியாயம் 9வது வசனம். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல லியகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். மக்கா காஃபிர்களிடம் இவ்வாறு கேட்டால் அவர்கள் இவ்வாறு பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஒல இன் சஅல்தஹும் சஅல யஸ்அலு சஅல கேட்டான், யஸ்அலு கேட்பான், சுவால் கேள்வி, சுவால் ஜவாப், சவால் ஜவாப், சுவால் கேள்வி. சஅல கேட்டான். ஒல இன் சஅல்தஹும் நின் அவர்களிடம் கேட்டால், இன் சஅல்தஹும் அவர்களிடம் கேட்டால். மன் ஹலக யார் படைத்தான், மன் ஹலக யார் படைத்தான், சமாவாதி வல் அர்ல் வானங்களையும் பூமியையும். லி யஹூலுன்ன நிச்சயமாக கூறுவார்கள். ஹலக ஹுன்ன வானம் மற்றும் பூமி பெண்பால் என்பதால் ஹுன்ன என்று ஹுன்ன என்று வந்துள்ளது. ஹுன்ன என்றால் இல்லைனா ஹும் என்று வந்திருக்கும். ஹும் ஆண்பால் என்றால் ஹும் என்று வந்திருக்கும். இங்கு பெண்பால் என்றால் வானம் மற்றும் பூமி பெண்பால் என்பதால் ஹுன்ன என்ற வார்த்தை வந்துள்ளது. ஹலக ஹுன்ன அவற்றை படைத்தான். அஸீஸுல் அலீம் யாவரையும் மிகைத்தவன் நன்கறிந்தவன். அஸீஸ் யாவரையும் மிகைத்தவன், அஸீஸ் யாவரையும் மிகைத்தவன், அலீம் நன்கறிந்தவன். அஸீஸ் யாவரையும் மிகைத்தவன், அலீம் நன்கறிந்தவன்.
வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் சமாவாதி வல் அர்ல், நபியனீர் அவரிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், லியஹூலுன்ன ஹலகஹுன்னல் அசீசுல் அலீம், யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் அறிந்தவனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அடுத்து 78வது அத்தியாயம் 39வது வசனம். தாலிகல் யௌமுல் ஹக் ஃபமன் ஷாஅ அத்தஹஸ இலா ரப்பிஹி மஆபா. தாலிக அது, யௌமுல் ஹக் சத்தியமானது, சத்தியமான நாள், அந்த நாள் சத்தியமானது. தாலிகல் யௌமுல் ஹக் அந்நாள் சத்தியமானது, அது அந்த நாள் சத்தியமானது. ஃபமன் ஷா ஆகவே எவர் நாடுகிறாரோ, எவர் விரும்புகிறாரோ, ஷா எவர் விரும்புகிறாரோ, இத்தஹஸ ஏற்படுத்திக் கொள்வார், இத்தஹஸ ஏற்படுத்திக் கொள்வார், இலா ரப்பிஹி தன் இறைவனிடம், மஆபா தங்குமிடத்தை, மஆபா தங்குமிடத்தை, இலா ரப்பிஹி மஆபா தம் இறைவனிடம் தங்குமிடத்தை, இத்தஹஸ இலா ரப்பிஹி மஆபா தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வார். தாலிகல் யௌமுல் ஹக் ஃபமன் ஷாஅ அத்தஹஸ இலா ரப்பிஹி மஆபா அந்நாள் சத்தியமானது, ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வார். அடுத்து 79வது அத்தியாயம் 26வது வசனம். இன்ன ஃபீ தாலிக ல இப்ரத்தன் லிமன் யஹ்ஷா, இன்ன நிச்சயமாக, ஃபீ தாலிக இதில் இருக்கிறது, ல இப்ரத்தன் படிப்பினை, இப்ரத்தன் படிப்பினை, ல இப்ரத்தன் நிச்சயமாக ஒரு படிப்பினை, லிமன் யஹ்ஷா யார் இறையச்சம் கொண்டார், ஹஷிய யஹ்ஷவு, லிமன் யஹ்ஷா யார் இறையச்சம் கொண்டாரோ அவருக்கு, ல இப்ரத்தன் லிமன் யஹ்ஷா யார் இறையச்சம் கொண்டாரோ அவருக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. இன்ன ஃபீ தாலிக ல இப்ரத்தன் லிமன் யஹ்ஷா நிச்சயமாக இதில் இறையச்சம் கொள்வோருக்கு படிப்பினை இருக்கிறது.